சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்க போறீங்க. உங்களுடைய கண்கள் வேத புஸ்தகத்தை நோக்கட்டும், உங்களுடைய காதுகள் அவர் கொடுக்கிற என் மூலமா அவருடைய வார்த்தையை கேட்கட்டும். கிறிஸ்துவின் அன்பு என்ற தலைப்பில், கிறிஸ்துவின் அன்பு என்ற தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். மனுஷனுடைய அன்பெல்லாம் மாறி போயிடும், ஆனால் இயேசுவின் அன்பு ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மாறாது. சர்ச்சுக்கு ஒரு வாரம் வரலன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலேன், நீ சர்ச்சுக்கு என் சமூகத்துக்கு நீ இந்த வாரம் வரல, உனக்கு நான் எதுவும் தரமாட்டேன்னு சொன்னால் நம்ம எங்கே போவோம்? யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இல்லை. சரி, ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா 8 மணிக்கு பள்ளிக்கூடம், 4 மணிக்கெல்லாம் எழும்பிடுவீங்க. 4 மணிக்கெல்லாம் எழுப்பி என்ன செய்வீங்க? பிள்ளைங்களை என்ன செய்வீங்க? அறுக்க பறக்க ரெடி பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவீங்க. ஒரு நாள் அனுப்பலன்னா கிளாஸில் ஆக்ஷன் போட்டுருவாங்க. ஆனால் ஒரு நாள் என் தேவனாய கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி, உங்களுக்கு அவர் கொடுக்கறத என்ன செய்வார்? கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இல்லையா? வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இல்ல, 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கவனிங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த உலகத்துல எல்லாருடைய அன்பும் என்ன செய்ய இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, அந்த கல்யாணத்துல பாஸ்டர் என்ன செய்யறாரு? 2 பேரும் சேர்த்து வைக்கிறாரு. அப்போ உடன்படிக்கை கொடுக்கிறார், உடன்படிக்கை பண்றாங்க. கணவன் மனைவி கிட்ட பண்றான், மனைவி கணவன் கிட்ட பண்றான். என்னது அந்த உடன்படிக்கைலாம் உங்களுக்கு தெரியும். இன்று முதல் என் விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் பிறர் முகம் பாராமல், நன்மையிலும் தீமையிலும் பிறர் முகம் பாராமல் உன்னை நான் நேசித்து கனப்படுத்தி எனக்கு உண்டான உலக ஆஸ்திகளை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி கனவு வாக்கு கொடுப்பான். அதே மாதிரி மனைவி என்ன செய்வா? இன்று முதல் உம்மை விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு, என் விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு, நான் பேர் சொல்லி சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்கம்மா. நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசித்து உமக்கு கீழ்ப்படிந்து இருப்பேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஓகே, அந்த வாக்கு ஒரு மாதம், மிஞ்சி போனால் ஒரு வருஷம். ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை என்னைக்கு அழைச்சாரோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை நம்மை அழகாய் நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், மனுஷன் கொடுக்கிற வாக்கு
அது பொய்த்து போயிடும், பொய்யாயிருங்க. ஆனால் தேவன் கொடுக்குற வாக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, பொய்யே ஆகாது. சிவராஜபுரம் 5வது தெருவில் சின்னமலையிலேருந்து இங்கே வருவேன். அப்போ அங்கே சர்ச்சு, ஏசிய சர்ச்சு. அப்போ நம்ம ஐயா அந்த சர்ச்சில் என்ன செய்வார், ஒரு பிலீவராக, சாதாரண ஒரு பிலீவராக தான் இருந்தார். கவனிக்க 2009 சொல்கிறேன். அப்போது அப்பத்துலேருந்தே இவருடைய தாழ்மையை நான் பார்த்துருக்கேன். எனக்கு மற்றவர்களை புகழ்ந்தா பிடிக்காது, அதே மாதிரி இவரையும் யாராவது புகழ்ந்தா இவருக்கு பிடிக்காது. பார்த்ததை சொல்கிறேன், கேட்டதை சொல்கிறேன், கண்டதை சொல்கிறேன். அப்போ பாருங்கள், இதை விட அந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா உயரத்தில் இருக்கும். மொட்டை மாடியில் ஒரு ஷீட்டு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டம். அது கிட்டத்தட்ட 80 படி 90 படி இருக்கும். அல்லேலூயா. இது 54 படி தான் இருக்குது. அப்ப பாருங்க, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன செய்தார் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவற்றை கொண்டு வாருங்கள். மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், மீன் பிடிக்கிறது எவ்வளோ பெரிய காரியம். அருமையானவர்களே, மீன் பிடிக்கிற பேதுருவை தான் தேவன் மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றினார். சிலவற்றை கொண்டு வாருங்கள், உங்களை ரட்சித்தாரு. ஆனா நீங்க எத்தனை மீன்களை, எத்தனை ஆத்துமாக்களை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கீங்க, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. வாசிங்க. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் எடுத்தான். கவனிங்க, 153 பெரிய மீன். அல்லேலூயா. எத்தனை மீன் இருந்தோம், இந்த வலை என்ன செய்யல, கிழியவே இல்லைங்க. இத்தனை வருஷம் அந்த சபை ஆரம்பிச்சு 9வது வருஷம் ஆக போகுது. வர 10ஆம் தேதி வந்தா ஏங்க, இல்லை 9வது வருஷம். கவனிங்க, 9வது வருஷம் வரப்போகுது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சபையை எப்படி தேவன் நடத்தி வந்தார். இந்த தேவன் இந்த சபையை எப்படி நடத்தி வந்தார். சும்மா உடனே என்ன செய்யல, இந்த சபை எழும்பல. பல பாடுகளுக்குள்ளே இந்த சபை என்ன செய்ததா, ஊழிய கடந்து போனார். பாடுகளுக்குள்ளதான் என்ன செஞ்சாரு, கடந்து வாசிங்கம்மா. இத்தனை மீன்களும் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அவரை தேடி வந்தவங்களை அவர் சும்மா அனுப்பவே மாட்டாருங்க. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? அவரை தேடி வந்தவங்களை அவர் சும்மாவே அனுப்ப, வாருங்கள். அப்பதான் உயிர் எழுந்து என்ன செய்யறாரு, வந்த உடனே சீஷர்களுக்கு என்ன செய்யறாரு, லஞ்ச் அரேஞ்ச் பண்றாரு. அல்லேலூயா. சாப்பாடு கொடுத்து பராமரிக்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தாங்க. நம்மெல்லாம் யோசிப்போம், இவர் என்ன, இவர் பக்கெட் பிரியாணின்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன், டோக்கன்றாரு. நம்மெல்லாம் யோசிப்போம், ஆனா ஆண்டவர் யோசிக்கவே இல்லை. அல்லேலூயா. மற்றவர்களை போஷித்து அவர் போஷிக்கிறத தான் அவர் விரும்புகிறார். மற்றவங்களுக்கு கொடுத்து அதுல சந்தோஷத்தை பார்க்கணும்னு விரும்புகிற தெய்வம் தாங்க நம்முடைய தேவன். இதை நான் அனுபவிச்சிருக்கேங்க, உண்மையா சொல்றேன்.
இந்த சபைக்கு நான் ஒவ்வொரு மாதமும் வந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு போகிறேன். எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் தேவன். நான் இது வரைக்கும் பஸ்ஸில் ரிசர்வேஷன் பண்ணதே இல்லை. போன வாரம் தான் முறையாக என்னுடைய அண்ணனுடைய மகள் சீமந்தம் வளைகாப்புக்கு கடந்து போய் திரும்பி வரும்பொழுது ரிசர்வேஷன் பண்ணி வர கிருபை செஞ்சார். அலேலியா அலேலுயா. அப்போ தான் நான் இவரை நினச்சேன், பாருங்க தூத்துக்குடிக்கு கோயம்புத்தூருக்குலாம் இவர் பிளெயினில் போகணுன்றாரு. அப்போ தேவன் நம்மளே என்ன செய்வார், கொண்டு போவார். இப்போ ரிசர்வேஷன் பண்ணி வந்திருக்கோம், அடுத்தது ஏசி பஸ்ஸில் போவோம், அடுத்தது பிளெயினில் போவோம். அல்லேலூயா. இது வரைக்கும் நான் ரிசர்வேஷன் பண்ணதே இல்லை. அன்றைக்கி தான் முறையாக ரிசர்வேஷன் பண்ணி நாங்கள் சென்னைக்கு வந்தோம். அருமையானவர்களே, நம்ம இயேசுப்பாக்கு என்ன கொடுக்குறோம்? நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்களேன், என்ன கொடுக்குறோம்? பொதுவாகவே ஒரு சபைன்னு எடுத்துக்கிட்டா காணிக்கை பற்றி பேசுவாங்க, கவனிங்க, தசம பாகத்தை பற்றி பேசுவாங்க, ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் இந்த சபையை நான் பார்த்த அளவில் காணிக்கை பற்றி ஒரு நாள் பேசினதே கிடையாது. அல்லேலூயா. காணிக்கை பற்றி ஒரு நாள் பேசுறதே கிடையாது. ஆனா ஆத்தும ஆதாயத்தை பத்தி பேசினாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, அசையவே மாட்டேங்குது. கொஞ்சமாவது அசையணுங்க. நம்ம அசைஞ்சாதான் கர்த்தர் என்ன செய்வாரு, கிரியை செய்வார். நான் போன மாதம் சொன்னேன், ஒரு யானை 100 அடிக்கு மேல நகரத்துக்கு அதுக்கு முடியும். ஆனா அந்த யானை என்ன செய்ய மாட்டேங்குது, நம்முடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு அந்த யானை நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் அந்த யானை பாகன் அந்த யானைய அவிழ்த்து விட்டாலும் அது 100 அடிக்கு மேல நகரவே இல்லை. நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தாங்க நீங்க ஆவீங்க. உங்க வாயின் வார்த்தை தான் உங்களை என்ன செய்யும், பிழைக்க வைக்கும். அப்ப நீங்க எதை விரும்புறீங்க? இயேசுவை தேடி வந்தவர்கள் இயேசு சும்மாவே அனுப்பல. வாசிங்கம்மா. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, அப்பத்தையும் மீனையும் எடுத்து, நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, அப்பத்தையும் மீனையும் எடுத்து பாருங்க, முள்ளு இருந்திருக்குங்க, அந்த முள்ளை கூட எடுத்துட்டு என்ன செஞ்சிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அவ்வளவு நல்ல தெய்வங்க நம்ம தெய்வம். கை தட்டுங்க தெய்வத்துக்கு. உள்ளதானா? அவ்வளவு நல்ல தெய்வங்க. இந்த வருஷம் கவனிங்க, எத்தனையோ மரணம் இந்த வருஷம். போன மாதம் கூட ஒரு ஏரோப்ளேனு, லண்டன்லேருந்து வந்த ஒரு ஏரோப்ளேனு ஆஸ்பத்திரி வாசலில் விழுந்து 250 பேர் மறிச்சு போயிட்டாங்க. எத்தனையோ மரணங்களுங்க. ஏன் எங்கேயும் இல்லைங்க. நேற்றைய தினத்தில் கூட ஆந்திராவில் ஸ்கூலுக்கு போன ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தை, அந்த ஸ்கூல் வேன், அது எந்த வேனில் ஏறி போச்சு, அந்த வேன்லேயே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போச்சு. நிலையில்லாத வாழ்க்கை. நான் கூட பாரிஸில் 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய பாஸ்டோடைய தாயாரை பார்த்தேன். நான் கூட பாருங்க, பாரிஸில் போகும்போது அவ்வளோ அழகாக என்னை கொண்டு வரார் ஆண்டவர். நான் சின்ன ஒரு 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 வியாபாரம் செஞ்சுக்கிட்டே தான் இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் யாரையும் நம்பி இந்த முழு நேர ஊழியத்துக்கு நான் வரலங்க. கவனிங்க, கர்த்தரை நம்பி தான் அவர் நடத்துறாருங்க. அவர் சொல்றாரு, அவர் எங்களை பிழைப்பு ஓட்டுறாரு. அவர் என்ன செய்யுன்னு சொல்றாரோ அதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த 25 வருஷமா. தேவனை நம்ம கனம் பண்ணணும். பாருங்க, அத்தனை வாசிக்குமா,
இயேசு மரித்தோரில் எழுந்த பின்பு ஆ. தம்முடைய சிஷ்யருக்கு அருளின தரிசனங்களில் ஆ. இது 3வது தரிசனம். இது எத்தனாவது தரிசனம்? இயேசுவை தரிசனத்துல பார்க்கணும். பார்த்துருக்கீங்களா யாராவது? யாராவது பார்த்துருக்கீங்களா? இயேசுவை மாத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பை ருசிச்சிங்கன்னா உங்களால சும்மாவே உட்கார முடியாதுங்க. அல்லேலூயா. உங்களால என்ன செய்ய முடியாது? சும்மாவே ஏதோ ஒவ்வொரு வாரமும் வர்றீங்க, ஒவ்வொரு வாரமும் வர்றீங்க, பல ஊழியக்காரங்க வராங்க, நிறைய செய்தி கொடுக்குறாரு, இதெல்லாம் கேட்குறீங்க. ஓகே, நல்லது தான். ஆனால் எப்படி நீங்கள் இந்த இந்த வருஷத்தை ஆரம்பித்து 6 மாதம் கவனிங்க, அரை வருஷம் கடந்து போச்சு. 182 நாள் கடந்து போச்சுங்க. இன்னும் 184 நாள் இருக்கு. அப்ப இந்த 184 நாள் தேவனுக்கு என்ன செய்ய போறீங்க? 183 நாள் இருக்கு. இந்த 183 நாள் தேவனுக்கு என்ன செய்ய போறீங்க? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன், எதுவுமே அவருடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்காதபடி நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். பிரியமானவர்களே, வாசிங்கம்மா. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, கவனிங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். கவனிங்க, இப்படி இப்படி சொல்லி பார்க்கலாமா? கவனிங்க, இயேசு வாசிங்கம்மா. இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். யோனா எப்படிப்பட்டவன்? யோசித்து பாருங்க. யோனா எப்படிப்பட்டவன்? இப்ப நானு இப்படி சொல்லி பார்க்கிறேன். கவனிங்க, ரூத்தின் குமாரனாகிய சாமுவேலே, இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? கவனிங்க, ரூத்தின் குமாரனாகிய சாமுவேலே. வாசிங்கம்மா. ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அப்ப இவர் சொல்றாரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்படி வாசிக்கணும். அவரின் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. கவனிங்க, இவர் இந்த ஊழியத்துக்கு சும்மா சாதாரணமா வரல. சர்ச்சுக்கு எல்லாம் என்ன செஞ்சாருங்க? புல்பிட். கவனிங்கம்மா, இப்ப பேசாதீங்கம்மா. புல்பிட்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு இலவசமா. அப்போ நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்ப இவருக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்காரு ஆண்டவர்? மேய்ப்பன் ஊழியம் கொடுத்திருக்காரு. அதில் வாசிங்கம்மா. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். இரண்டாம் தரமும் கேட்கிறார் ஆண்டவர். ரூத்தின் குமாரனாகிய சாமுவேலே, நீ என்னிடத்தில் என்ன நேசிக்கிறாயான்னு கேட்ட ஒரு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறார். அல்லேலூயா. அப்படி கேட்ட தெய்வம் தான் இப்படியும் கேட்கிறார். அல்லேலூயா. சும்மா சாதாரணமா இந்த ஊழியத்துக்கு வரல. வாசிங்க. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவரை நாடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆட்டுக்குட்டிய மேய்ப்பாயாகன்னு சொன்ன ஒரு, நீ என் நாடுகளை மேய்ப்பாயாக. கவனிங்க, 3 விதமான ஆடுகளை இந்த மேய்ப்பனை நம்பி கொடுத்திருக்காரு. கவனிங்க, ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டு ஆடு, வெள்ளாட்டு, செம்மறியாடு, ஆட்டுக்கடா. அல்லேலூயா. ஆட்டுக்கடனை யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆட்டுக்கடா இல்ல, நீங்க ஆடுங்க.
இல்ல, வாலிப பிள்ளைங்க தான் ஆட்டுக்கடா. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி யாரு? சின்ன குழந்தைங்க. அல்லேலூயா. சின்ன குழந்தைங்க தான் ஆட்டுக்குட்டிகள். ஆடுகள் யாருங்க? ஆடுகள் யாருங்க? செம்மறி ஆடு, வெள்ளாடுலாம் யாருங்க? வயதான தாயார்களும் தகப்பன்மார்களும் தான். அல்லேலூயா. ஆனா ஆட்டுக்கடாக்கள், ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியையும் ஆட்டுக்கடாக்களையும் மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கவனிங்க. நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்ப பாருங்க, ஒரு ஆடை மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனா கிட்டத்தட்ட இங்க எத்தனை ஆட்டுக்குட்டிகள், எத்தனை ஆடுகள், எத்தனை ஆட்டுக்கடாக்கள் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு விதத்துல இருந்தால், இப்படி எல்லாம் உபவாசம் இருந்துதான் தேவனுடைய சமூகத்துல இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு வாங்கிதான் அந்த ஆடுகளையும் ஆட்டுக்கடாக்களையும் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்க்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க, இவருக்கு ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்திருக்கிறாரோ அதை கர்த்தர் இவரை கொண்டுதான் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அத்திரவாசியம். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் அறிந்து, கவனிங்க, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர். ஆனா நம்ம என்ன அறிந்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோம்? அவருடைய அன்பு நம்மளை என்ன செய்யுது? நெருக்கி ஏவுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கவியை மாத்திரம் நான் பாடுறேன், மியூசிக்லாம் வாசிக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. கைத்தாட்டாதீங்கம்மா, கைத்தாட்டாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அவர் அன்பு என்றும் மாறாதது. பாவி என்றுன்னை அவர் என்ன செய்ய மாட்டாரு? தள்ளவே மாட்டாரு. ஆனா ஆவலா நீங்க அவரை தேடி வர்றீங்களா? கொஞ்சம் நீங்களே ஆராய்ந்து பாருங்க. ஆவலா அவரை தேடி வர்றீங்களா? அவரை தேடி வந்தவங்களை அவர் என்ன செய்ய மாட்டாரு? வெறுமையா விட மாட்டாருங்க. இப்ப வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஆ. நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் உபத்திரவமோ? கவனிங்க, ஃபர்ஸ்ட் உபத்திரவம். கவனிங்க, உபத்திரவப்பட்டு பட்டு தான் என்ன செஞ்சாரு, என்ன ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இந்த மெய்ப்பனுக்கு இந்த சர்ச்சை கொடுத்தாரு. ஒரு சபையை ஒரு குடும்பத்தை கூட ஈஸியா நடத்திடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை, ஏன்னா இவர் தான் சேஷ்ட புத்திரன். இவர் யாரு? சேஷ்ட புத்திரன். கவனிங்க, ரூபன் அவன் பாவம் செஞ்சதுனால அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சாரு, யோசேப்புக்கு கொடுத்துட்டார். ஆனால் அருமையானவர்களே, இந்த மேய்ப்பனை நம்பி என்ன செஞ்சாரு, கூப்பிட்டாரு. ரூத்தின் குமாரன் ஆகிய சாமுவேலே, நீ இவர்களிலும் என்னை நேசிக்கிறாயா? கூப்பிட்டவன வந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிட்டவன என்ன செஞ்சாரு, இந்த இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்தும் போது, ஆண்டவரே பிரசங்கத்தை நான் கொடுக்க போறேன், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இந்த பிரசங்கம் என்ன செய்யும், இந்த சபையை டோட்டலாக மாற்றிடும். இல்லையா? டோட்டலாக என்ன செய்யும், மாற்றிடும். இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் இந்த சபை மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய அன்பை அவர்கள் என்ன செய்வாங்க, அதிகமாய் ருசித்து மகிழ்வார்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம். உபத்திரவம் உண்டு உலகத்துல. லேலியா, யோவான் 16:33 டக்குன்னு வாசிங்க. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்துல என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஒரு வண்டி எப்படி வந்து என்ன செஞ்சதா, வெளியில போயிட்டு திரும்பி வந்து என்ன செஞ்சது, தலகாணில வந்து பெட்ஷீட்ல வந்து பத்து நிறுத்தது. அல்லேலூயா. ஆனா அந்த வண்டு எதை குறிக்குதுங்க? சாத்தானுடைய கிரியைகளை குறிக்குது. அப்போ இவரை பயமுறுத்த வந்த அந்த வண்டை கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, சைலண்டா அனுப்பிட்டாரு. கவனிங்க, அவர் உண்மையா தேடுற பிள்ளைங்களை அவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டாருங்க. கைவிட மாட்டாரு, வெட்கப்படுத்த மாட்டாரு, வேதனைப்பட விட மாட்டாரு. இப்ப வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நீதிமானுக்காக என்ன செய்வான்? என்ன செய்வான்? நீதிமானுக்காக. ஒண்ணு இல்லைங்க, இந்த மாசமா போன மாசமா தெரியல, நம்ம ஐயா கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து காலில் அடிபட்டுச்சா? போன மாசம். எத்தனை பேர் கண்ணீர் விட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கண்ணீர் விட்டீங்க? உங்களை மேய்க்கிறதுக்குன்னு ஒரு மேய்ப்பண்ணு கொடுத்துருக்காரு ஆண்டவர். அவரு கீழே விழுந்துட்டாரு, காலில் அடிபட்டுச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேனு அது இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் இவருக்காக ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டீங்க? யாருமே இல்லையா? ஏங்க, லட்சக்கணக்கான ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய சத்தத்தை. அல்லேலூயா. ஏன்னா நீங்க விட்டுதாங்க ஆகணும். ஏன்னா நீங்க பெத்த தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அப்போ நல்லவனுக்கு நீதிமானுக்காக ஒருத்தன் மரிப்பான். பாஸ்டர் கீழே விழுந்தாலும் சரி, அடிபட்டாலும் சரி,
ஆஸ்பத்திரியில் போய் அவர் அட்மிட் ஆக மாட்டாரு. அட்மிட் ஆனாலும் சரி, என் குடும்பத்தில் கொஞ்சம் கவனிங்கம்மா, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் நான் என்ன செய்வேன்? பாஸ்டருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன். பாஸ்டர், இந்த மாதிரி என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இம்மிடியட்டா வரணும். அவர் நைட் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாரு. நீங்க நைட் ட்ரெஸ் போட்டு இருந்தா கூட சரி, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைய நீங்க தீர்த்து வைக்கணும். இதுக்காக பாஸ்டர். அல்லேலூயா. இதுக்கு ஒரு பாஸ்டர் தேவையா? உங்க குடும்ப பிரச்சனைய கவனிங்க, 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 கவனிங்க. உங்க குடும்ப பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் தேவையா? சரி, ஓகே. அவரு வந்தாரு, உங்க குடும்ப பிரச்சனைய தீர்த்து விட்டாரு. சர்ச்சுக்கு வாங்கம்மான்னு கூப்பிட்டா என்ன இல்ல, அதே வாய்ஸ் மெசேஜ், சாரி பாஸ்டர், எனக்கு நேரம் இல்லை, நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? டிராவலிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப பாருங்க, இந்த உலகம் எந்த நோக்கி போய்கிட்டு இருக்கு பாருங்க. நீதிமானுக்காக ஒருத்தன் மரிப்பான், நல்லவனுக்காக ஒருத்தன் மரிப்பான். நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட தலைவர் மரணம் அடைந்த போது எத்தனையோ தலைவர், எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர்கள் மரித்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவங்க நல்லவங்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க அருமையானவர்களே. கவனி, அத்தனை வாசிக்கமா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவிகளா இருப்பதினாலே. நம்மலாம் யாருங்க? பாவிகளா இருந்த உங்களை பரிசுத்தவனா மாத்திட்டார் ஆண்டவர், நீதிமானா மாத்திட்டார். அப்போ பாவிகளா இருந்த நம்மள கர்த்தர் என்ன செய்தாரு? நீதிமானா பரிசுத்தவனா மாத்தி நம்மளை வச்சிருக்காரு. திரும்ப திரும்ப அந்த பாவத்துல போய் நம்ம விழலாமா? சொல்லுங்க. திரும்ப திரும்ப அந்த பாவத்துல நம்ம போய் விழலாமா? 1 கொரிந்தியர் 1 நினைக்கிறேன், 7 வசனம் வாசிங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். 10 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய். இல்ல, அது இல்ல, அதாவது பாவம் செய்யக்கூடாதுன்னு வரும். 2 கொரிந்தியர் நினைக்கிறேன். அதாவது விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு போதிக்கிற நீ விபச்சார பாவம் செய்யலாமான்னு வரும். கண்டுபிடிச்சிங்களா? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் வரும். அப்போ கவனிங்க, இந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவுது. இந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவுதான்னு உங்களை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பார்க்கணும். வாசிங்கம்மா, ரோமர் 5:9 வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினை நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்காருங்க ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? மீட்டிருக்காரு. திரும்பவும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த பாவத்துக்குள்ள நம்ம போய் என்ன செய்யக்கூடாதுங்க? விழுந்துடக்கூடாது. கவனிங்க, இந்த உலகத்துல இருக்கிற 700 கோடி மக்களுக்காக
அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மரிச்சாருங்க. இப்ப நம்ம உங்கள அநேகர் கேட்கலாம், ஆண்டவர் ரத்தம் சிந்தி மரிச்சாரு அப்படின்னு. கவனிங்க, யாருக்காக அப்படின்னா ரட்சிக்கப்படுறவங்களுக்காக தான். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்க உள்ளத்துல சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவர்களை தான் அவர் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அநேகர் கேட்கலாம், ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு மட்டும்தாங்க, உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு தான். அருமையானவர்களே, காலம் இனி செல்லாது. காலம் கொடிய காலம். என்ன காலம் இது? கொடிய காலமா இருப்பதனால நீங்க என்ன செய்யுங்க? நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. கடைசியா வாசிங்கம்மா, நீதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 37 வாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. நாம் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுகிறவர்னாலே முற்றிலும் ஜெயம் பெற்றவராய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், கவனிங்க கவனிங்க. இது வந்து என்னது? இது சபை. இந்த சபையில ஆமானுடைய ஆவியும் இருக்கக்கூடாது, ஆகானுடைய ஆவியும் இருக்கக்கூடாது. ரெண்டு ஆவியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆவி என்ன செஞ்சிடும்? நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ஆவி என்ன செஞ்சிடும்? கேர்த்து போட்டுரும். ஆகையால இந்த வசனத்தை கேட்ட நீங்க வரும் நாட்களில் செயல்படுங்க, ஊழியம் செய்யுங்க, புது ஆத்மாவை ஆதாயப்படுத்துங்க. அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை நடக்க போகுது, கவனிங்க. திருவிருந்து எடுக்க போறீங்க. அந்த திருவிருந்தில் அநேக இந்த பாத்திரத்தில் அப்பமும் ரசமும் இருக்கும். அது எடுக்க வேண்டிய எத்தனையோ பேர் வெளியில் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தான் என்ன செய்யணும்? வெளியே இந்த மந்தைக்குள்ளே கொண்டு வரணும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். யாரெல்லாம் இந்த வசனம் என்னை தொட்டதையா, கவனிங்க, இந்த வசனம் என்னை தொட்டது, நான் இனிமேல் சும்மா இருக்க மாட்டேன், இயேசுக்காக நான் எதாகிலும் செய்வேன் அப்படின்றவங்க உங்க வலது கத்தை வைத்து காட்டுங்க. இயேசுக்காக நான் ஏதாவது செய்வேன். அடுத்த வாரம் வரும்போது நான் நம்ம 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 ஜூனியர் சாமியல் ஐயா, ஜூனியர் சாமியல் ஐயா எபினேசர், அடுத்த வாரம் வரும்போது அவர் கிளாஸில் படிக்கிற ஒரு 5 பேர் கூட்டிகிட்டு வர போகிறாரு. அதே மாதிரி பவுல், நம்ம எஸ்தர் அண்ணாள், நம்முடைய அன்பு சகோதரி அஸ்வினி, இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? ஆடு ஒர்க் பண்ண போகிறாங்க. அல்லேலூயா. ஆடு ஒர்க் பண்ணி என்ன செய்ய போறீங்க? ஆத்தும ஆதாயம். முன்னாடி பழைய ஆட்கள் எல்லாம் முன்னாடி என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. புதிய ஆத்துமாவை கொண்டு வந்து உட்கார வைங்க. அல்லேலூயா. நீங்க படிக்கட்டில் கூட உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்களேன். இந்த தியாகத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வாரு? புது இடம் கொடுப்பாரு. அல்லேலூயா. தியாகம் செய்யுங்க. ஜெபம் பண்ணலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே வெறுமையா திரும்பக்கூடாதுப்பா. இதுக்கு மேல இந்த சபை மக்கள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்யாம சும்மா வந்து போகக்கூடாதுப்பா. அவர்களை நீர் ஆண்டவரே அசைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். பெரியவராய் இருந்து பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எனது அருமை நல்ல பிதாவே. ஆமென்.